ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஷால் இசை சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விஷாலும் இசையும் அவங்க பானுமதியோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ ஜாதகத்தை அவங்க தேடிட்டு இருக்கும்போது பூஜை ரூமில் ஒரிஜினல் ஜாதகம் இருக்குது. அதை பார்த்ததுமே உடனே இசை விஷால்கிட்ட கொடுக்கவும், அப்போ இதை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒரு பென்ட்ரைவர் கிடைக்குது. அந்த பென்ட்ரைவரில் பானுமதியோட கணவர் அவங்க பேசியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க பேசவே இல்லை. ஆனால் அவங்க பேசின மாதிரிக்கு ஒரு ஆடியோ தயார் பண்ணியிருக்கவும் இதை கேட்டதுமே விஷால் அதிர்ச்சி அடைகிறாங்க. இது எல்லாமே பானுமதி ரொம்பவே திட்டமிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா விஷாலும் இசையும் அந்த ஜாதகத்தை டூப்ளிகேட் ஜாதகமும் இருக்குது. அது ரெண்டையுமே எடுத்துக்கிட்டு நேராக மண்டபத்துக்கு இங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா பானுமதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, டைம் ஆகிட்டு இருக்குதுல, நிச்சயதார்த்தம் நடத்தலாம் அப்படிங்கும்போது அதெல்லாம் முடியாது, கண்டிப்பாக விஷால் இசையை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சுபத்ரா நம்பிக்கையோடு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா இசையும் விஷாலும் வராங்க. இவங்களை பார்த்ததுமே பானுமதி சிந்தாமணியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நீ இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே அதுதான் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்ததாக பார்த்தோம்னா எங்கே போயிட்ட இசை அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுபத்ரா கேட்டுட்டு இருக்கவும் உடனே விஷாலும் இசையும் எல்லா நடந்த உண்மையிலும் சொல்கிறாங்க. அதே மாதிரிக்கு அந்த ஜாதகத்தையும் கொடுக்கவும் அவங்க போலியான ஜாதகம் அதுக்கப்புறமா உண்மையான ஜாதகம் ரெண்டுத்தையும் கொடுக்குறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பானுமதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா பிரியா தன்னுடைய அப்பாவை அவங்க தேடிட்டு இருக்கவும் அவங்க அப்பா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரோட்டில் அவர் விழுந்து கிடக்கிறாரு. அப்போ உடனே பிரியா அவங்க அப்பாவை பார்த்துட்டு தாங்க, அப்பா எந்திரிப்பா, உன்னால ஒரு குடும்பமே நாசமாக போகுது, நீ வந்தால் தான் காப்பாற்ற முடியும், நீ எழுதின போலியான ஜாதகத்தினால ஒரு குடும்பமே இதாக போகுது, நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா ஜாதகத்தை சுபத்ராட்ட கொடுக்கவும் சுபத்ரா அதை பார்த்துமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பானுமதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கவும் அடுத்து அப்போ விஷால் சொல்கிறாங்க, அதை விட இன்னொன்று இருக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ அந்த பென்ட்ரைவரை காட்டுறாங்க. அந்த பென்ட்ரைவரை போட்டு காட்டினதுமே சுபத்ராவோட அத்தை அதிர்ச்சி அடைகிறாங்க. என் பையன் பேசின மாதிரிக்கு ஒரு உருக்கமான ஒரு ஆடியோவை இவ எனக்கு கொடுத்தா, அதை கேட்டதுன்னு தான் நான் பானுமதி குடும்பத்தில் சம்மந்தம் வைக்கணும்னு சொன்னேன். அப்போ ஆக மொத்தத்தில் என் பையன் பேசவே இல்லை, இந்த மாதிரிக்கு இவ எல்லாமே செட் பண்ணியிருக்கிறாளா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அதை பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு பானுமதியை போட்டு அவங்க அடின்னு அடிக்கிறாங்க. அப்போ பானுமதி கைங்கோலமாக நம்ம சிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா பிரியா தன்னுடைய அப்பாவை அவங்க அழைச்சிட்டு வராங்க. எங்கள் அப்பா தான் அந்த போலியான ஜாதகத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதை கிட்டதுமே இன்னும் அடுத்தடுத்து அதிர்ச்சியோட இருக்கும்போது அடுத்து பட்டமா எந்திரிச்சிருந்தாங்க. எந்திரிச்சதுமே கதவை போட்டு தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. யாராவது இருக்கிறீங்களா, கதவை துறங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிச்சயார்த்தம் வர நடந்துடக்கூடாது, இந்த பானுமதி வேற டூப்ளிகேட்டான ஜாதகத்தை எழுதி நிச்சயார்த்தத்தை நடத்துறதுக்காக இருக்கிறா, கடவுளே நிச்சயார்த்தம் நடந்துடக்கூடாது, யாராவது இருக்கீங்களா, கதவை திறந்து விடுங்க அப்படின்னு பட்டமா கத்திட்டு இருக்கவும் அப்போ ஒருத்தர் அந்த வழியோட போறாங்க. என்னது ரூம்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கட்டிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, யாருமா ரூமுக்குள்ள யாரு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நான் தான் பட்டமா இருக்கிறேன், ரூம் கதவை துறங்க அப்படிங்கவும் வெளியே பூட்டெல்லாம் போட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது பூட்டிட்டு போயிட்டு அந்த பானுமதி கதவை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே சாவியை நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் போய் சாவியை போய் எடுத்துட்டு பூட்டை திறந்து விடுறாங்க. நல்ல வேலை திறந்து விட்டுட்டே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பட்டமா அங்கேருந்து போகிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா பானுமதி கையங்குளமாக சிக்கிறத பார்த்துட்டு உடனே சிந்தாமணிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்போ அவங்கள பானுமதியை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு போலியான ஜாதகத்தை எழுதி வச்சுக்கிட்டு இப்படிலாம் நீ செஞ்சிருப்ப, இசை மட்டும் அன்னைக்கே என்கிட்ட சொன்னா, ஆனால் நான் தான் இசை சொன்னது எதுவுமே நம்பல, ஆதாரம் இல்லாதனால, ஆனால் இன்னைக்கு பாரு அவள் ஆதாரத்தோட கொண்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ருக்மணி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ இசையோட தாத்தாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா பட்டமா ஓடோடி வராங்க. நிச்சயார்த்தம் நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடோடி வரவும் அக்கா நீங்க எங்க போயிட்டீங்க, வீட்டுக்கு போயிட்டு தான் நான் சொன்னா அந்த சிந்தாமணி அப்படின்னு சுபத்ரா சொல்லவும் நான் எங்க வீட்டுக்கு போனேன், என்ன இந்த ரூமுக்குள்ள வச்சு இந்த பானுமதி பூட்டி வச்சுட்டா அப்படிங்கிறாங்க. என்ன சிந்தாமணி நீ அக்காவா வீட்டுக்கு போயிட்டாங்களா சொன்ன அப்படிங்கும்போது உடனே சிந்தாமணி திருன்னு முடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயோ இப்போ நம்ம கையங்களமா சிக்கிறோம் பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிந்தாமணி சொல்றாங்க, நீங்க கேட்டீங்க ஆனால் நான் பட்டமாக்கா எங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது அவங்க தான் இப்படி வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க, மற்றபடி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே தப்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அப்போ பட்டமாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த போலியான ஜாதகம் எழுதுன எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன், அதனால பானுமதி எதையோ ஒரு மறந்த என் முகத்தில் அவள் இந்த மாதிரிக்கு அடிச்சா, அதில் நான் அப்படியே தூங்கிட்டேன். அதுக்கப்புறமா கண் முடிச்சு பார்க்குறேன், என் கைகாலெல்லாம் கயிறு வச்சு கெட்டி வச்சுட்டு போயிருக்கிறா. இப்போ தான் நான் ரூமை ஒருத்தர் திறந்து விட்டாரு, நான் வாரேன் அப்படின்னு சொல்லவும் எங்க பாருடி நான் கடவுள் நம்பிக்கை அந்த அளவுக்கு வச்சிருக்கிறேன், என்னையே அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கிற, நீ நல்லாவே இருக்க மாட்டே அப்படின்னு பட்டமா பானுமதியை போட்டு திட்டிட்டு இருக்கவும் உடனே அவங்க சுபத்ரா சொல்றாங்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த குடும்பத்தை நாசம் பண்றதுக்காக இப்படிலாம் நீ பண்ணிருப்ப அப்படிங்கவும் அடுத்துதான் பட்டமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜாதகத்துல இவ்வாறு தீப்தி இந்த மாதிரிக்கு ஒரு நட்சத்திரமாக்கும், அந்த நட்சத்திரம் உள்ளவங்க இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, அப்படி வந்தாக்கி நீயும் சரி உன் கணவருக்கு சரி ரெண்டோரோட உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் தெரிஞ்சிருந்துதான் அவ பண்ணியிருக்கிற
போறேன் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே அடுத்ததா பார்த்தோம்னா அவங்க சுபத்ராவோட அத்தை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பானுமதி கிட்ட, உனக்கு எவ்வளவு தைரியம் நீ இந்த மாதிரி பண்ணியிருப்ப, உன்னெல்லாம் போலீஸில் தான் பிடிச்சி கொடுக்கணும், ஆனால் இதை விட விட்டுறதோன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு ஒழுங்கு மரியாதை அங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லவும் பானுமதி வந்து அப்படியே இசையை பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறாங்க. ஒன்னால எல்லாமே கெட்டு போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து முறைச்சி பார்த்துட்டு போகவும், ஆனாலும் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது, நிச்சயார்த்தம் வேணா இன்னைக்கு நடக்கலாம், ஆனால் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு பானுமதி கோவத்தோடு போகவும் அடுத்து பார்த்தோம்னா ருக்மணி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ இந்த ராகுவுக்கும் தீப்திக்கும் நடந்த கல்யாணம் நின்று போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து சுபத்ரா வந்து அவங்க இசைக்கிட்டையும் ருக்மணிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க, இந்த பானுமதியால் வந்து இந்த மாதிரிலாம் குழப்பங்கள் ஏற்பட்டுருச்சுது, ரெண்டு குடும்பமும் வந்து இத்தனை வருஷமாக வந்து விலகி இருந்தோம், இந்த கல்யாணத்தினால ஒன்று சேர போகுதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தோம், ஆனால் என்னென்னமோ நடந்து போச்சுது, எங்களை மன்னிச்சிருங்க, இன்னும் வந்து உங்கள் பொண்ணை எங்கள் வீட்டுக்கு மருமகளாக நீங்கள் அனுப்பி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இது கேட்டதுமே ருக்மணி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. தாராளமாக நீங்கள் வந்து என் பொண்ணை ராகுவுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இசை தான் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா நிச்சயத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்குது, தர்ஷினி நீ போய் கிளம்பிட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே தர்ஷினியை அழைச்சிட்டு போறாங்க. அடுத்து விஷால் வந்து இசையை தனியாக அழைச்சிட்டு போறவன் உடனே வந்து இசை என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இங்க பாரு, நான் வந்து ஸ்ரீஜாங்கிற பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டு இருக்கிறேன், அதனால இந்த கல்யாணத்துல இருந்து எனக்கு சுத்தமா இஷ்டம் கிடையாது, எங்க அம்மா விருப்பத்துல தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன், அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்திடு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே இசை வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு இசை வந்து அதிர்ச்சியோட கேட்கும்போது, ஆமாம் இசை, நான் சொன்னோம்னா எங்கள் அம்மா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க, அதனால நீ தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டுட்ருக்குறாங்க. நான் வந்து ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து விருப்பத்தில் இருக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது, அதனால நீ தான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் போயிடவும் அதுக்கப்புறமா இசை வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது ருக்மணி அங்கே வராங்க. எங்கள் பாரு இசை, ஒன்னால தான் உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இசை வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக நீ அழுதுகிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ விஷால் இந்த மாதிரி ஸ்ரீஜாங்கிற பொண்ணை வந்து லவ் பண்றாராம், அதனால அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பாராம், இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி இருக்கிறாரு என்ன அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ருக்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. இசை, தயவு செய்து அதை மட்டும் நீ செஞ்சிடாத, உன் தங்கச்சியோட கல்யாணமே உன் கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் உன் தங்கச்சி வந்து ராகவை எந்த அளவுக்கு விரும்புறான்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும்ல, இப்போ அவளோட வாழ்க்கையே உன் கையில தான் இருக்குது, தயவு செய்து இந்த கல்யாணத்தை மட்டும் நீ நிறுத்திடாத அப்படிங்கவும், எப்படி சித்தி இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, நான் இப்போ என்ன பண்றதுக்கு, விஷால தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரலாம், இப்போ நான் என்ன பண்றதுக்கு, அவர் விருப்பம் இல்லாமல் நான் எப்படி அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ வந்து கல்யாணத்தை வந்து நிறுத்தன்னு சொல்லிடவே கூடாது, உன் தங்கச்சியோட வாழ்க்கை உன் கையில தான் இருக்குது, நீ மட்டும் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா உன் தங்கச்சி உயிரோட இருக்க மாட்டா, அவளுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பா நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே இசைக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல, ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சுபத்ரா வந்து இசையையும் தர்ஷினியும் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து அவங்க ருக்மணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்க பாரு, உங்க ரெண்டோரையும் வந்து அவங்க கூப்பிட்டு இருக்கிறாங்க, அதனால நீ எதுவுமே நீங்க சொல்லக்கூடாது, நீ அமைதியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இசைக்கு இப்ப என்ன பண்ணதுன்னே தெரியல. அடுத்தது வந்து அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வெயிட் பண்ணி பார்க்கலாம்.